ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் நாங்கள் 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று தீருவோம், அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஒரு புதிய ஸ்கெட்ச் ஒன்று போடுறதா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர 26 பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரவுண்டில் நடக்க போது 4வது டெஸ்ட் போட்டி. கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு காலையில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், கண்டிப்பாக அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி, நாங்கள் வென்றே ஆகும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஸ்கெட்ச் ஒன்று போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த போட்டியை வென்று தொடரை நாங்கள் வெல்லுவோம். எங்களோட நோக்கம் எல்லாமே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது மட்டும்தான். அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் விளையாடிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஸ்ரீலங்கா சீரீஸ் பறித்துலாம் யோசிக்கலை. எங்களோட குறிக்கோள் ஃபுல்லாகவே இந்த அடுத்த 2 மேட்ச் வெற்றி பெற்றாவே போதும், நாங்கள் தேர்வாகும். அதனால் கண்டிப்பாக எங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சொல்லுது, ஆணிலாச்சி மாரி சொல்கிறாரா இல்லை எப்படி சொல்லுது, சட்டம் போட்டு சொல்கிறாரான்னு தெரியல. பட் மிச்சல் ஸ்டார்க்கு ஓப்பனாக பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிற மாதிரி ஓகே. ஏன்னா இந்திய அணி கண்டிப்பாக அடுத்த 2 போட்டி தோற்றா அவங்க வெளியே போயிடுவாங்க. ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் கண்டிப்பாக தேர்வாயிடுவாங்க ஃபைனலுக்கு, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. சப்போஸ் இந்தியா ஜெயிச்சா அடுத்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிட்டு 2க்கு 2 ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கணும், அதுமாரி சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. பட் ஆஸ்திரேலியா அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இவங்களே வெற்றி பெற்று இந்தியாவை அடிச்சுட்டு இவங்க போகிற மாதிரி தான் தெரிஞ்சு பிளான் பண்ணுவாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. பட் இந்திய அணிக்கு இது ஒரு வாய்வா சாவா போட்டி. அடுத்த போட்டி மெல்போர்னில் கண்டிப்பாக 25 கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ஆடுறாங்க. அன்றைக்கி நம்ம இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆகணுங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வேறு இன்ஜுரின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வேறு ஆடுவாரான்னு டவுட்டாக இருக்குது. பட் அவருக்கு இன்ஜுரியா இல்லை ரெஸ்ட்டு கொடுக்குறாங்களான்னு ஒன்றும் புரியல. அது அவருக்கு தூக்கிட்டு அவருக்கு பதில் யாரை போட போகிறாங்க, வரவனும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. வெயிட், ஓகே விடுங்க. அவருக்கு செட் ஆகலன்னு போது வெளியே வரும்போது பும்ரா மீண்டும் கேப்டனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மகிழ்ச்சியான விஷயம். பும்ரா ஃபஸ்ட்டு மேட்ச்சு எக்ஸ்ட்ரா நிறையா கேப்டன்ஷிப் பண்ணாருங்க. கண்டிப்பாக அவர் தான் அடுத்த கேப்டனாக வரப்போகிற டெஸ்ட்டுக்கு, அது தெரியும். இருந்தாலும் ரோஹித் சர்மா இருக்கும்போது அவர் வைஸ் கேப்டனாகவே இருக்கிறாரு. சப்போஸ் ரோஹித் சர்மா இதுமாதிரி இன்ஜுரியோ இல்லை அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா பும்ரா வருவார். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பிளேயிங் லெவல் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 26 தொடங்குதுங்களா, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. கண்டிப்பாக 3 நாளுக்குள்ளே இன்னும் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் விட்டுருவாங்க. ஆஸ்திரேலியா கொடுத்துருவாங்க, இந்தியா விட்டுருவாங்க. கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணுறேன். பொறுத்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸோட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்காரு கட்டாயம் வெற்றி பெற்று தீர்வோம். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.